லெட்டர்ல என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை டெர்மினேட் பண்ணல, உங்களுக்கு 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம யாருக்கும் 10 ரூபா கூட போடல, ஆனா அருணுக்கு மட்டும் எப்படி இன்கிரிமெண்ட் போட்டாங்க, அதுவும் 2000 ரூபா. வைஃப் மேனேஜரா இருக்காங்க இல்லையா, அவர் வைஃப் தானே இப்ப மேனேஜர் போஸ்ட் வந்திருக்காங்க. புருஷனுக்காக அவங்க இதை கூட செய்ய மாட்டாங்களா? ஒய்ஃப் மேனேஜரா இருக்கிறதுல இப்படி ஒரு ஆதாயம் இருக்கா? இது முன்னாடியே எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என்ன உன் ஒய்ஃபை மேனேஜர் ஆக்கியிருப்பியா? அட ஏன்பா, என் பொண்ணாட்டியே 10வது ஃபெயிலு, அவளை எப்படிப்பா மேனேஜர் ஆக்குறது? படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்ல வந்தேன். ரஞ்சிதா மேம் பார்ஷியாலிட்டி பாப்பாங்கன்னு எனக்கு தோணல. அருண் சார் மேல குழப்படி விழுறதுக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட்ல இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப அதை கொடுத்திருக்காங்க. நித்யா சொல்றதுதான் சரின்னு படுது. அருண் சாருக்கு ப்ரொமோஷன் வேற மிஸ் ஆயிடுச்சு. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இந்த இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் சும்மா இருங்கப்பா, ஆளுக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பீங்களா? புருஷன்ற ஸ்பெஷல் தகுதி வச்சுதான் அருணுக்கு மேடம் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது இதோட நிக்காது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அருணுக்கு 1000 2000 சம்பளம் கூட்டிட்டே போவோம். ஆனா அருணும் அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யணும்ல. மானரோஷம் பார்க்காம, சுயமரியாதை பத்தி யோசிக்காம அவங்களுக்கு கூச்சா தூக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போதுதான் சல்யூட் வைக்கணும், சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், கார்க்கதை திறந்து விடணும், காலுக்கு ஷூ மாட்டி விடணும்ப்பா. ஏதாவது தேவைப்பட்டா அவங்க காலை கூட பிடிக்கணும். சந்தோஷ் சார் சார் அருண் சார் வேணாம் சார். சார் சார் என்ன சார் இது, ஆபீஸ்ல போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க சார், நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன் சார். உட்காருங்க. ஏய் உட்காரு. என் உழைப்புக்கு கிடைச்சது, என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு காலையும் பிடிச்சு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இது எனக்கான காம்பன்சேஷன் தான், புருஷங்கிற தகுதிக்காக கிடைச்சது இல்ல. இன்னொரு தடவை இப்படி பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அதுக்குன்னு என்னப்பா நீ பேசிட்டே இருக்கும்போது சட்டையை பிடிக்கிற? சாரி சந்தோஷ், இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பேசுற வேலைலாம் வச்சுக்காத. குமார் சார் அந்த கொட்டேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து எனக்கு மெயில் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே சார். சரியா? சார் என்னாச்சு சார் அருண் சாருக்கு? முன்னாடிலாம் சாப்பிட்டா இருப்பாரு, கொஞ்சம் விட்டுருந்தா உங்களை அடிச்சிருப்பார் போல. குமார், அருணை பத்தி தப்பா நினைக்காதீங்க. அவர் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. அவர் ஃபிளக்சுவேஷனும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீயே நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒருத்தனை வேலைக்கு சேர்த்து விடுற, அவன் 6 மாசத்துல உன்னை ஓவர்டேக் பண்ணி பண்ணி ஹையர் பொசிஷன்ல உட்காந்துட்டா உனக்கு எப்படி இருக்கும்? மனசு கொதிக்கும்ல, வயிறு எரியும்ல. இப்போ அருணுக்கும் அதே நிலைமை தான்ப்பா. சொல்ல போனா அவர் சிச்சுவேஷன் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்கு. அவர் இடத்துல இருந்து பார்த்தாதான் அவர் சங்கடம் நம்மளுக்கு புரியும். என்ன சார் சங்கடம் அது இதுன்னு பேசுறீங்க? ஒய்ஃபு மேனேஜரா இருக்கும்போது அப்பப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் சலுகைலாம் இருக்கும் சார். அதெல்லாம் வாங்கிக்க கசக்குமா சார்? அதுக்கு அருண் கொடுக்க வேண்டிய வேலை அதிகம். நான் அதை தான் சொல்ல வரேன் குமார். இப்போ நம்மள ஓவர்டேக் பண்ணது ஒரு ஆம்பளைன்னு வச்சுக்கியேன், பரவாயில்லன்னு மனசை தேத்திக்கலாம். அந்த லேடி நம்ம ஒய்ஃபா இருந்தா, ஐயோ நினைச்சு பார்க்கவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் அருண் சொன்னதுதான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ யார் யாரையோ பிடிச்சு அவங்க மேல வந்துட்டாங்க. இனிமேல இதை செய் அதை செய்யன்னு அவங்க தான் உத்தரவு போடுவாங்க.